வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் துணிச்சலான நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். 4 தலைமுறையாக ஆட்சி செய்த காங்கிரசார் ஊழலின் ஊற்றுக்கண் என கடும் தாக்கு. ஜெயலலிதாவின் மரணத்தில் உரிய விசாரணை நடத்தினால் உண்மைகள் வெளிவரும். சி.வி. சண்முகத்தின் கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய காப்பீட்டு திட்டம். மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி பெருமிதம். முத்தலாக் தொடர்பான இஸ்லாமியர்களின் மத விவகாரங்களில் மத்திய அரசு தலையிடுவதா? காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி கடும் எச்சரிக்கை. சபரிமலை வழிபாட்டில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மாற்றங்களை ஏற்க வலியுறுத்தல். கேரள அரசின் ஆதரவுடன் பல லட்சம் மகளிர் பங்கேற்ற மனித சுவர் போராட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்திய ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் துணிச்சலான நடவடிக்கை என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். அதில் அண்மையில் இந்திய எல்லையில் தீவிரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து நடைபெற்ற துல்லிய தாக்குதல் மிகவும் துணிச்சலான நடவடிக்கை என இந்திய ராணுவத்திற்கு புகழாரம் சூட்டினார். ராமர் கோவில் வழக்கில் தீர்ப்பு தாமதமாவதற்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றும், இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கைகள் முடிந்த பின்னரே அவசர சட்டம் குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தமது சொந்த காரணங்களுக்காகவே ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து உர்ஜித் பட்டேல் ராஜினாமா செய்ததாகவும், அவர் 6 மாதங்களுக்கு முன்னரே தனது பதவி விலகல் குறித்து தம்மிடம் தெரிவித்துவிட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் அவர் சிறப்பாக பணியாற்றியதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டினார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கும் எதிர்க்கட்சி கூட்டணிகளுக்கும் இடையிலான போட்டியாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவை 4 தலைமுறைகளாக ஆட்சி செய்தவர்கள் பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் கருத்தை உதாசீனப்படுத்த முடியாது எனவும் குறிப்பிட்டார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் தேர்தல் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சர்க்கரை போன்றது. எனவே அதை சாப்பிட்றதுக்கு பொதுவாக எப்போதுமே நாங்கள் விரும்பி தான் சாப்பிடுவோம். சில பேருக்கு அது பாகக்காய் போன்றது. அது யாரான்னு உங்களுக்கு தெரியும். பார்ட்டியை பொறுத்தவரையில் எப்போதுமே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு அமைச்சர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்கள் என்பது நாம் உதாசீனப்படுத்த முடியாது. எனவே அந்த கருத்து என்பது அம்மாவுடைய மரணத்தில் மிகுந்த ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்ற கருத்துக்களாகும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறாத கட்சிகளுக்கு பாஜக கூட்டணியில் வாய்ப்பளிக்கப்படும் என மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஜா புயல் நிவாரணத்தில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். வஞ்சிக்கலாம் இல்லை. நேற்று கூட 1100 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 1500 கோடி ரூபாய் கிட்ட நாங்கள் கூட்டணி அமைப்போம் என்று சொல்லிவிட்டோம். இன்று கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதனால காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இல்லையோ அந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பணத்தை வைத்து ஆட்சி நடத்துவது வருத்தமளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். புத்தாண்டையொட்டி செய்தியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவர், பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் சிப்பாயாக செல்லும் ஆள் தாம் ஒருவரே என கூறினார். என்னை ஆதரித்து எழுதுகிறதா, என்னை கடுமையாக விமர்சனம் செய்கிறதா, என்னை ஏளனம் செய்து நிந்திக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை. நான் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகை துறையை சார்ந்தவர். அந்த முறையில் யாருக்காவது ஒரு சிறு துன்பம் போலீசாரால் நடக்கும் என்றால் அதை தடுப்பதற்கு உங்களோடு நிற்கிறேன், எதிர்த்து கடுமையாக போராடுகிறேன் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் 5 பேர் கொண்ட துணைநிலை ஆளுநர்கள் பணிபுரிந்து வருகிறார்களா என மாநில முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரும் சவாலாக இருப்பது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தான் என்றும் இதற்கெல்லாம் 4 மாதங்களில் நல்ல பதில் கிடைக்கும் என்றும் கூறினார். அவர்கள் துணைநிலை ஆளுநரா அல்லது மொத்தம் 5 துணைநிலை ஆளுநர்கள் ராஜ்நிவாசில் பணிபுரிகிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய துணைநிலை ஆளுநருடைய ஆலோசகராக நியமித்தார் என்று என்னிடம் கோப்பு அனுப்பினார்கள். நான் அதை மறுதளித்து ஏற்றுக்கொள்ளாமல் திரு தேவநீதாஸ் அவர்கள் கன்சல்டன்டாக மட்டும்தான் நியமிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சரகம் எனக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். இதுக்கெல்லாம் விடை கிடைச்சிடும். 3-4 மாசத்துல விடை கிடைக்கும். மத்திய அரசு கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் சுகாதாரத்துறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் இலவசமாக சிகிச்சை பெறும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த திட்டம் துவங்கிய 100 நாட்களில் சுமார் 7 லட்சம் நோயாளிகள் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை பெற்றுள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டுள்ள மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, இந்த காப்பீட்டு திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படும் போது இதில் பயன்பெறுபவர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு 1 கோடியாக அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் பெரிய மாற்றத்தை இந்த திட்டம் கொண்டு வந்துள்ளதாகவும், நாட்டில் 40% மக்கள் மருத்துவ சிகிச்சைக்கான பணத்தை செலுத்த முடியாமல் தவித்து வருவதாகவும், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் அவர்கள் தரமான சிகிச்சை பெறுவதை உறுதி செய்யும் எனவும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உறுதியளித்துள்ளார். முத்தலாக் தொடர்பாக முஸ்லிம்களின் மத விவகாரங்களில் தலையிடுவதற்கு எதிராக காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். முத்தலாக் சட்ட மசோதாவில் சீர்திருத்தம் செய்து மத்திய அரசு கடந்த 27ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்தது. எனினும் இந்த சட்ட மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து பதிவிட்டுள்ள காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி, முஸ்லிம்களின் மத விவகாரங்களில் மத்திய அரசு தேவையில்லாமல் தலையிடுவதாகவும், இதன் மூலம் இஸ்லாமிய சட்டங்களை அவமதிப்பதாகவும் எச்சரித்துள்ளார். வராக்கடன்களை வசூலிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதால் பொதுத்துறை வங்கிகளின் வராக்கடன் விகிதம் குறைந்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 11.5% இருந்த வராக்கடன் விகிதம் செப்டம்பரில் 10.8% குறைந்துள்ளது. 2019 மார்ச் மாத இறுதிக்குள் இந்த எண்ணிக்கை 10.3% குறையும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கி நிதி நிர்வாகத்தில் நம்பிக்கையை விதைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய தலைமை தகவல் ஆணையராக சுதீர் பார்காவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தலைமை தகவல் ஆணையராக இருந்த R.K. மாத்தூர், தகவல் ஆணையர்கள் யசோவர்தன் ஆசாத், ஸ்ரீதர் ஆச்சாரியலு, அமிதவா பட்டாச்சாரியா ஆகியோரின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து புதிய ஆணையர்களும் தலைமை ஆணையரும் நியமிக்கப்பட்டனர். இந்த நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை அடுத்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக பெயர்களை அறிவித்தது. இதையடுத்து புதிய தலைமை தகவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட சுதீர் பார்காவிற்கு டெல்லியில் இன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் 1981ஆம் ஆண்டு பிரிவின் IFS அதிகாரியான இவர் இங்கிலாந்திற்கான இந்திய தூதராக பணியாற்றியவர். இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மேலும் ஓய்வு பெற்ற IFS அதிகாரிகள் யஷ்வர்தன் குமார் சின்ஹா, வனஜா என் சர்னா, முன்னாள் IAS அதிகாரி நீரஜ் குமார் குப்தா, முன்னாள் சட்ட செயலாளர் சுரேஷ் சந்திரா ஆகியோர் தகவல் ஆணையர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். சபரிமலை வழிபாட்டில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மாற்றங்களை ஏற்க வலியுறுத்தி மாநில அரசின் ஆதரவுடன் மகளிர் சுவர் போராட்டம் கேரளாவில் நடைபெற்றது. சபரிமலைக்கு பெண்களும் சென்று வழிபடலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து கேரள மாநிலத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மத்தியில் ஆளும் பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சபரிமலைக்கு சென்ற பெண்களை காவல்துறையின் பாதுகாப்பையும் மீறி போராட்டக்காரர்கள் விரட்டியடித்தனர். இதனால் சபரிமலையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. அங்கு ஆண்டுதோறும் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கோரியும் வழிபாட்டு முறையில் மாற்றங்களை ஏற்க வலியுறுத்தியும் அரசு ஆதரவுடன் கேரள பெண்கள் களத்தில் குதித்துள்ளனர்.
10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் சுவர் போன்று சபரிமலை வரை அணிவகுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், சபரிமலைக்கு பெண்கள் யாரும் வரவேண்டாம் என சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என தெரிவித்துள்ளார். தற்போது மகளிர் சுவர் போராட்டம் நடைபெறும் இடங்களில் காவல்துறையின் பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் வருகை பதிவேடு கணக்கு எடுக்கும்போது மாணவர்கள் ஜெய் ஹிந்த் அல்லது ஜெய் பாரத் என்று சொல்ல வேண்டும் என குஜராத் அரசு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் வகுப்புக்கு வருவதை உறுதி செய்வதற்காக வருகை பதிவேடு நடைமுறையில் உள்ளது. ஒவ்வொரு மாணவரின் பெயரை ஆசிரியர்கள் வாசிக்கும் போது மாணவர்கள் எழுந்து நின்று தங்களது வருகையை உறுதி செய்வது வழக்கம். ஆங்கில வழி பள்ளி மாணவர்கள் பிரசன்ட் சார் என்றும், தமிழ் வழி பள்ளி மாணவர்கள் உள்ளேன் ஐயா என்றும் தங்கள் வருகையை பதிவு செய்கிறார்கள். ஆனால் குஜராத்தில் இன்று முதல் பெயர் வாசித்ததும் மாணவர்கள் எழுந்து ஜெய் ஹிந்த் அல்லது ஜெய் பாரத் என சொல்ல வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மாணவர்களிடம் நாட்டுப்பற்றை அதிகரிக்க செய்வதற்காக இந்த திட்டத்தை அமல்படுத்துவதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது. रोल नंबर 22 जय हिंद, रोल नंबर 23 जय हिंद, रोल नंबर 24 जय हिंद, रोल नंबर 25 रोल नंबर 1 जय हिंद, roll number 2 जय हिंद, roll number 3 जय हिंद, roll number 4 roll number 5 जय हिंद, roll number 6 जय हिंद, roll number 7 जय हिंद. ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் உலக பிரசித்தி பெற்ற சுரபுன்னை காடுகள் உள்ளன. இங்கு தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை சார்பில் படகு சவாரியும் இயங்கி வருகிறது. இன்று ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை அடுத்து இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காடுகளுக்கு இடையே படகு சவாரி செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். 1ஆம் தேதி ஆகிறதுனால கொஞ்சம் நல்லபடியாக நல்லா ரசித்து பார்க்கணும் அந்த இடத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். இங்கே போட்டிங் போயிட்டு வந்தோம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது நடித்த படங்கள்லாம் நிறைய படம்லாம் பார்த்தோம். அந்த காட்சிகள்லாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது. புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியிலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் புத்தாண்டு விடுமுறையொட்டி ஏராளமானோர் திரண்டனர். இங்கு எண்ணெய் மசாஜ் செய்து கொண்டும் அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள குரங்கு நீர்வீழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குவிந்தனர். புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அங்கு குவிந்த மக்கள் அருவியில் குளித்தும் இயற்கை சார்ந்த இடங்களை ரசிப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு அரியலூரில் தொடங்கியது. இதில் ஏராளமான இளைஞர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளத்தில் தொடங்கியது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து சென்று அடக்கினர். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம், வெள்ளி காசுகள், சைக்கிள், கட்டில் மற்றும் பணப்பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் இந்த ஆண்டு நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வந்திருந்து நிகழ்ச்சியை கண்டு களித்தனர்.
இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலமே இந்தியா வல்லரசாக முடியும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் பங்களிப்போடு மரம் வளர்ப்பதில் அரசு இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். காவிரி டெல்டாவில் கஜா என்கிற புயல் தாக்குதலால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. எனவே மக்கள் மரம் வளர்ப்பதை மக்களும் பங்களிப்போடு அரசு ஒரு இயக்கமாக துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பனவிதை நடுகிற பணிகளை துவக்கியிருக்கிறார்கள். திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலில் கஜா புயல் பாதிப்பு நிச்சயம் எதிரொலிக்கும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் போது தமிழக அரசு கேட்கும் தொகையில் சிறிய அளவில் மட்டுமே மத்திய அரசு நிவாரணம் வழங்குவது வேதனை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு நேற்றைய தினம் 1114 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கடலில் கரைத்த பெருங்காயமாக மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது. மத்திய அரசின் மீதும் மாநில அரசின் மீதும் மக்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த தொகுதி நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்துகிற வேட்பாளர் மிக எளிதான முறையில் வெற்றி பெறுவார் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. தமிழக அரசின் பிளாஸ்டிக் தடை உத்தரவை எதிர்த்து சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியில் உள்ள அனைத்து பிளாஸ்டிக் கடை உரிமையாளர்களும் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்தை நடத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜார்ஜ் டவுன் வியாபாரிகள் சங்கத்தினர், இது தொடர்பான வழக்கு நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் வரவிருப்பதாகவும் அதில் தங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தனர். 14 வகையான பிளாஸ்டிக்குகளை தவிர மற்ற பிளாஸ்டிக்குகளையும் அதிகாரிகள் பறித்து செல்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நாங்கள் இது ஒரு கருப்பு தின நாளாக இந்த பிளாஸ்டிக் தடை இன்னையிலேருந்து அமலுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் புத்தாண்டு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது நேரத்தில் தமிழ்நாடு உற்பத்தி பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் வியாபாரிகள் மற்றும் சார்ந்திருக்க எல்லாரும் இது ஒரு கருப்பு தினமாக நினச்சி நாங்கள் இன்றைக்கிலேருந்து கருப்பு பேட்ச் அணிந்து இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்கள்னு பார்க்கும் பொழுது 5000 தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அதில் 2 லட்சம் மக்கள் டைரெக்டாகவும் 3 லட்சம் மக்கள் இன்டைரக்டாகவும் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த 5 லட்சம் பேருக்கு இன்னையிலேருந்து வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதேபோல் சென்னை சூளையிலும் போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது பிளாஸ்டிக் தொழிலாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 5/6/2018 அன்று அறிவித்த பிளாஸ்டிக் தடையை எதிர்த்து அன்றிலிருந்து இன்று வரை இந்த தடையானது சிறு குறு பிளாஸ்டிக் தொழில் முனைவோர்களை குறிவைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய நிறுவனங்கள் வளர இது வழிவகுக்கும். அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தடையை விலக்க வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு விதங்களில் இப்பொழுது பார்த்தால் 10 பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும் நடத்தியிருக்கிறோம். எவ்வளவோ நாங்கள் எடுத்து கூறினோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதுவரை அரசு எங்கள் கோரிக்கையை செவி சாய்க்காமல் இன்று முதல் தடை மிகவும் கடுமையாக அமல்படுத்தப்படும். வைகை அணை பூங்காவை மேம்படுத்தி போதுமான அடிப்படை வசதிகளை அமைத்து தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையின் 2 கரைகளிலும் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான வைகை அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருகே உள்ள பூங்காவிற்கும் வருகை தருகின்றனர். பள்ளி விடுமுறை மற்றும் புத்தாண்டையொட்டி இங்கு வரும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவில் ஊஞ்சல், சறுக்கு மரம், சீசா, உல்லாச ரயில் ஆகியவற்றில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விளையாடி மகிழ்ந்தனர். அங்குள்ள மீன் கண்காட்சியையும் குழந்தைகள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். அதே நேரம் பூங்காவில் அடிப்படை வசதிகள் அமைத்து தர வேண்டும் என்றும் பூங்காவை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, எல்லாமே வெறிச்சோடி இருக்குது. நான் சின்ன வயசில் வந்தது இப்போ இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன். எதுவுமே இல்லை. பூங்கா எதெல்லாம் இருந்துச்சு, எதுவுமே இல்லை. இப்போ செடியெல்லாம் வாடி போயிருக்கு. உள்ள ஊஞ்சல் எல்லாமே இருந்துச்சு, அது இப்போல்லாம் உடஞ்சிருக்கு. உள்ளே உட்கார கூட முடியல, எல்லாம் விழுந்துற மாதிரி இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ கூப்பிட்டா அவங்க யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஒரு கண்காட்சி பண்ணி பார்க்கறதுக்கு கூட எந்த வசதியுமே இல்லை.
விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அணை நிரம்பி வழிந்ததால் வழக்கத்திற்கு மாறாக ஜூலை 23ஆம் தேதியே கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. டிசம்பர் 15ஆம் தேதி தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட வேண்டிய நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று டிசம்பர் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது மீண்டும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று வரும் 7ஆம் தேதி வரை தண்ணீர் திறப்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு அளித்து வரும் ஆதரவை திரும்பப் பெறப்போவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போபால் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் பற்றிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் தலித் அமைப்பு நிர்வாகிகள் சிலர் மீது போலி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் பதவியேற்றுள்ள காங்கிரஸ் அரசு அதனை திரும்ப பெறாவிட்டால் அந்த கட்சிக்கான ஆதரவை திரும்பப் பெறுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹைதராபாத்தில் பெண் காவலர் ஒருவர் ஆதரவற்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து உதவிய சம்பவம் அனைவரையும் நிகழ வைத்தது. தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் காவலராக பணியாற்றி வரும் ரவீந்தர் என்பவர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சாலையோரம் 2 மாத குழந்தை ஒன்று ஆதரவற்று கிடப்பதைக் கண்டு அதனை மீட்டார். பின்னர் அந்த குழந்தை பசியால் துடித்து அழுதுள்ளது. அழுகையை போக்க முடியாமல் தவித்த ரவீந்தர் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு தாயான தனது மனைவி பிரியங்காவை அழைத்து ஆதரவற்ற குழந்தைக்கு பால் ஊட்டும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறார். பெண் காவலராக பணியாற்றும் அந்த பெண்ணும் மிக ஆர்வத்துடன் ஆதரவற்ற குழந்தைக்கு வாரி அணைத்து பால் ஊட்டினார். இந்த சம்பவத்தை அடுத்து பெண் காவலர் பிரியங்காவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. నిన్న ఒకటే విషయం నేను ఎప్పుడు ఆలోచించానంటే, నా బిడ్డ ఉంది, నా బిడ్డ లాగానే తను కూడా, కాబట్టి నా అదే సిచ్యువేషన్లో ఉండి ఆలోచించాను తప్ప దానికంటే ఇంకేమీ లేదు. தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 3வது நாளாக காற்றின் மாசு அதிகரித்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் திணறலுக்கு ஆளாயினர். டெல்லியில் கடும் குளிர் வாட்டுகிறது. அத்துடன் காற்றின் மாசும் அதிகரித்திருப்பதால் அங்கு வசிக்கும் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். காற்று மாசு உருவாகும் போது வெப்பம் கிடைத்தால் மட்டுமே மாசு அகன்று போக முடியும். ஆனால் தற்போது குளிர்காலம் என்பதால் வெப்பம் குறைந்து குளிருடன் மாசும் தங்கிவிடுகிறது. இதனால் டெல்லி முழுவதும் புகை மண்டலம் போல் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனிடையே மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தலைநகர் டெல்லியில் காற்று தரக் குறியீடு 405ஆக இருப்பதாகவும் தொடர்ந்து 3 நாட்களாக உள்ள இந்த அபாயகர நிலை மேலும் 2 நாட்கள் நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அலங்கார பொருட்கள் விற்பனை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமாயின. மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே உள்ள கோப்ரி பகுதியில் ரசிகா டெக்கரேட்டர்ஸ் எனும் அலங்கார பொருட்கள் விற்பனை செய்யும் கிடங்கு உள்ளது. இதனிடையில் இன்று அதிகாலை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கிடங்கில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான அலங்கார பொருட்கள் தீயில் கருகி நாசமாயின. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தன. மேலும் தீ விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.